கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குருத்தோலை ஞாயிறு தினங்களிலே நாம் தியானிக்கிற அந்த வசனங்களை இன்றைக்கு நாம் ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட அந்த குருத்தோலை ஞாயிறிலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அன்றைக்கு ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே நாம் அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இந்த நாட்களிலே தருவார் என்று நான் மீண்டும் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அத்தியாயத்திலே 29வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை நாம் தியானிக்கும் போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒலிவமலை என்கிற மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதான பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு வந்த பொழுது தன்னோடு கூட இருந்தவர்களை பார்த்து, நீங்கள் போய் அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் கட்டியிருப்பதை பார்ப்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் பவனி வந்ததாக நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அது சரித்திரபூர்வமான உண்மையும் கூட. இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அத்தியாயத்தில் முதல் வசனத்திலிருந்தும், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் முதல் வசனத்திலிருந்தும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்தும் இது எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் இந்த காரியம் எழுதப்பட்டிருப்பதிலிருந்து இது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக அதனுடைய பல பகுதிகளை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். கழுதையும் கழுதை குட்டியையும், த டாங்கி அண்ட் த கோல்ட் என்று ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். கோல்ட் என்று சொல்லும்போது கழுதை குட்டி. இந்த கழுதை எதை குறிக்கிறது என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை இந்த கழுதை குறிக்கிறது. இந்த கழுதை இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதை குறித்ததான காரியங்களை நான் பின்னாலே சொல்லுகிறேன். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கழுதையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அந்த அவிழ்க்கப்பட்ட கழுதையாக, அந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து அவிழ்க்கப்பட்ட கழுதையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேலே பயணம் செய்வதற்கு தகுதி உடைய ஒரு கழுதையாக நாம் மாற வேண்டும். ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே இஸ்மவேல் அவன் ஒரு துஷ்ட மனிதன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த துஷ்டத்தனத்திற்கு அந்த கழுதை ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது தனித்து திரிகிற காட்டு கழுதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தனித்து திரிகிற காட்டு கழுதை எதை குறிக்கிறது என்றால், நம்மிடத்திலே காணப்படுகிற அந்த பிடிவாதமான குணங்கள் அல்லது அடங்காத தன்மைகள், அதிகாரங்களுக்கு அல்லது சட்டத்திட்டங்களுக்கு அல்லது சபையில் உள்ள ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியாதிருக்கிற அந்த நிலைமையை இந்த தனித்து திரிகிற காட்டு கழுதையின் அனுபவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு அநேகர் அப்படி தனித்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 24வது வசனத்திலே வாசிக்கும் போது, கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள், அந்த கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள் மத வெறி பிடித்த கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று நாம் அந்த வசனத்திலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்களிடத்தில் மத வெறி இருந்தது, மார்க்கம் இருந்தது, மதம் இருந்தது. ஆனால் உண்மையான ரட்சிப்பு அவர்களிடத்திலே காணப்படவில்லை. உபாகமம் 22ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அங்கே கழுதையையும் மாட்டையும் சேர்ந்து ஒரே ஏரிலே பூட்டு அதை உழ முடியாது. கழுதை வித்தியாசமான ஒரு மிருகம், மாடு வித்தியாசமான ஒரு மிருகம். கழுதை அந்த காரியத்திற்கு பயன்படாது அல்லது அடங்காது. அந்த ஏர் பூட்டி செல்வதற்கு அது அடங்காத குணமாய் காணப்படும் என்று அடங்காத அனுபவங்கள் உடையவர்களே அந்த கழுதை சுட்டி காட்டுகிறது. இப்படி 4 வகையான கழுதைகளை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக கழுதை குட்டியை குறித்து நாம் சில காரியங்களை தியானிப்பது நமக்கு இந்த நாளிலே மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
கழுதை குட்டியுடைய அனுபவம் என்னவென்றால் இது கட்டப்பட்டிருக்கிற அனுபவம். இருவழி சந்தியிலே இந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கெட்டப்பட்ட அனுபவத்தை நாம் வாசிக்கும்போது அது அடிமைத்தனத்தையும் அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பல காரியங்களிலே அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். உதாரணமாக 2 தீமோத்தேயும் 2ஆம் அத்தியாயம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், பிசாசானவனுடைய இச்சையிலே அநேக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் சிக்கியிருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் அவனால் பிடிபட்டிருக்கிறாங்க, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக சென்றிருக்கிறாங்க. அது எதனால பிடிபட்டிருக்கிறாங்க? ஒரு மயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, அறியாமையில இருக்கிறாங்க. அந்த மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக அவன் தாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை உணர்ந்து அந்த கண்ணியிலிருந்து அவர்கள் வெளியிலே வரத்தக்கதாக அவர்களுக்காக நீங்களும் நானும் சாந்தமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அவிழ்க்கப்பட்ட கழுதையும் கழுதை குட்டியும் கெட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்ப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். நீங்களும் நானும் அவிழ்க்கப்பட்ட கழுதைகள். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மேல் பிரயாணம் செய்வதற்கு பயன்படுகிற கழுதைகளாய் இருப்போமே. ஆனால் அப்படி கெட்டப்பட்டிருக்கிற கழுதைகளை பார்த்து நாம் அமைதியாக இருக்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 34 36 வரை வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவன் பாவத்திலே நிலைத்திருந்தால் அவன் அந்த அடிமைத்தனத்திலே அவன் நிலைத்திருக்கிறான். அவன் தேவனுடைய அந்த ஆளுகையை விட்டு, தேவனுடைய வீட்டை விட்டு அவன் வெளியே நிற்கிறான். ஆனால் குமாரனோ என்றைக்கும் அவருடைய வீட்டிலே அவர் நிலைத்திருக்கிறார். எனவே குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், ஒரு சபையில் அங்கத்தினராயிருந்தாலும், ஏதோ ஒரு வகையில நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னா ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு, உதாரணமாக இந்த இன்டர்நெட்டுக்கு அல்லது மொபைல் போனுக்கு, ஏதாவது ஒரு காரியத்திற்கு, அல்லது புகைப்பிடிப்பதற்கு, குடிப்பதற்கு, சூதாடுவதற்கு, இது போன்ற காரியங்கள்ல அல்லது புரோனோகிராஃபிக்கு கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுவீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்க சித்தமாயிருக்கிறார். எனவே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடுகிற இந்த நாட்கள் நமக்கு விடுதலையின் நாட்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மூன்றாவதாக இந்த கழுதை குட்டி எதை குறிக்கிறது என்றால், மரணம் அல்லது மரணத்தை குறித்த பயம் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியமே பயத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. எங்கு செல்லவும் பயப்படுகிறார்கள், தேவனை ஆராதிக்க செல்லக்கூட பயப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் மரணத்திலிருந்தும் மரணத்தின் பயத்திலிருந்தும் விடுதலையாக்க அவர் வெளிப்பட்டார். வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இன்றைக்கு ஒருவேளை மரண பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற கழுதையாய் காணப்படுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறதான காரியம், அந்த ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குறார். மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லுகிற ஆண்டவர்
இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மரணத்திலிருந்து மரண பயத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்குகிறேன். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நியமித்த காலத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் விரும்பினால் கூட மரணம் நம்மை சந்திக்க முடியாது. எனவே அவர் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கபடினால மரண பயம் இல்லாமல் நீங்களும் நானும் சுயாதீனமாய் அவிழ்க்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மரண பயத்திலே கட்டப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அடுத்ததாக கேடு கேடு என்கிற கட்டப்பட்ட நிலைமை வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். தவறான உபதேசங்கள் இன்றைக்கு மலிவாக கிறிஸ்தவத்தில் காணப்படுகிறது. வித்தியாசமான உபதேசங்கள், செழிப்பு உபதேசங்கள். கிருபை இருக்கிறது, எனவே என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து கொண்டே இருப்பார், தொடர்ந்து பாவம் செய்வதனால தப்பில்லை, அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை மன்னிக்கும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற அவர்கள் கேட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட உபதேசத்தை கூறி அநேகரை அடிமைகளாக்கி அவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் சகல நோய்களையும் சகல அடிமைத்தனங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி சுயாதீனம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. கேட்டிற்கு அல்ல, மரண பயத்திற்கு அல்ல, பிசாசின் கட்டுகளுக்கு அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு அல்ல, விடுதலையாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா அல்லது கழுதையின் நிலைமையிலே காணப்படுகிறோமா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், நாம் சுயாதீனர்களாய் மாற வேண்டும். அடுத்ததாக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அத்தியாயம் 29லிருந்து 41 வரை வாசிக்கும் போது, இந்த கழுதை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அநேக கழுதைகள் இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இருவழி சந்தி என்கிற அனுபவம் எதுவென்றால், அதுவா இதுவா என்று தெரியாத அனுபவம். இருவழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதையை நீங்கள் அவிழ்த்து விடுவீர்களேயானால் அது அந்த பக்கமும் செல்லலாம், இது இந்த பக்கமும் செல்லலாம். இது எதை காட்டுகிறது? சத்தியம் எது என்று அறியாத நிலைமையிலே அநேகர் குழம்பி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை போல பலவிதமான உபதேசங்கள் நிறைந்த ஒரு மதத்தை வேறு எங்குமே பார்க்க முடியாது. வித்தியாசமான உபதேசங்கள், நூதனமான உபதேசங்கள் தடம் புரண்டு போகிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆளுக்கு ஒரு உபதேசம் என்கிற நிலைமையிலே வந்துவிடுமோ என்று பயப்படுகிற அளவிலே இன்றைக்கு மலிவாய் காணப்படுகிற தவறான உபதேசங்கள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுவா இதுவா என்று தெரியாத நீ தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவாயானால், ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிப்பாயானால், ஆண்டவரே எது உண்மையான சத்தியம் எனக்கு அதை வெளிப்படுத்தும் என்று நீ கூறுவாயானால், அந்த இருவழியில் கட்டப்பட்ட கழுதையின் அனுபவம் இல்லாமல் உன்னை நேர்வழியாய் நடத்தி செல்கிற என்னுடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன அந்த எலியேசரை போல உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நேர்வழியாக செல்ல முடியும். அப்படியாய் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ தவறான உபதேசங்களுக்கு செவி சாய்க்காதே. எந்த உபதேசத்தை கேட்டாலும் அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீ வேதத்தை ஆராய்ந்து பார், வேதத்தை வாசித்து பார், அல்லது உண்மையும் உத்தவமாய் ஜீவிக்கிற உனக்கு தெரிந்த நல்ல கிறிஸ்தவர்களிடத்துல விசாரித்து பார், அல்லது நல்ல ஊழியர்களிடத்துல விசாரித்து பார். தவறான சத்தியத்திற்கு ஒரு நாளும் செவி சாய்க்க வேண்டாம். அடுத்ததாக இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது இருவழியிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அதை ஆண்டவர் அவிழ்க்க சொல்கிறார்? 2வது கேள்வி, ஏன் அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்க்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், யாராவது இந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன? அது ஆண்டவருக்கு வேண்டும்.
இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிருஷ்டிப்பின்படி ஆண்டவருக்கு சொந்தம். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். ஒருவர் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. எனவே இந்த உலகத்துல ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனுஷியும் கர்த்தருக்கு வேண்டும். எனவேதான் அவர் சொல்கிறார், அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவர் நம்முடைய உரிமையாளர். அவரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அந்த உரிமையாளருக்கு அவர் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இது இப்படிப்பட்ட ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே, அவிழ்க்கப்பட்ட கழுதைகளுடைய வாழ்க்கையிலே, கர்த்தரை சுமந்து செல்கிற கழுதைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்ப அந்த கழுதை அவிழ்த்த விட்டால் மாத்திரம் போதாது, அந்த கழுதை மீட்கப்பட வேண்டும். அது கர்த்தருக்கு பயன்படும்படியாக அது மீட்கப்பட வேண்டும். எப்படி மீட்கப்பட வேண்டும்? யாத்திராகமம் 34ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கழுதையின் தலையீட்டை ஒரு ஆட்டுக்குட்டியினால் நீ மீட்பாயாக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கழுதையின் தலையீட்டை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. அது மீட்கப்படாவிட்டால் அந்த கழுதை குட்டி இறந்து போகும். அந்த கழுதை குட்டியினால பிரயோஜனம் இல்லை. அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் என்றால் அது மீட்கப்பட வேண்டும். எப்படி மீட்கப்பட வேண்டும்? ஒரு ஆட்டுக்குட்டியினால மீட்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ரட்சிக்க முடியும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்தகாரத்தின் இருளிலிருந்து, இந்த லோகாதிபதியின் கட்டுகளிலிருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அது மீட்கப்பட வேண்டும் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராலே அந்த மீட்பை தர முடியும். மார்க்கங்கள் பல இருக்கலாம், மதங்கள் பல இருக்கலாம், போதனைகள் பல இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராலே வர முடியும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும். அந்த மீட்பு அந்த கழுதையின் குட்டியை ஆட்டுக்குட்டியினால் நீ மீட்பாயாக. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அத்தியாயம் 10வது வசனத்துல அந்த ஆட்டுக்குட்டி யார் என்பதை அங்கு இன்னும் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான கர்த்தர். 11வது வசனம் சொல்கிறது, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவருடைய பாடு மரணங்கள் 2வது வசனத்தை குறிக்கிறது. அவர் மீட்பதற்காக நமக்கு சிந்தின இரத்தம், அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம் காயங்களால் காணப்பட்டது, உழுத நிலம் போல் காணப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனவே கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கப்பட வேண்டும். அது இருவழி சந்தியில இருக்கிறது. அது எப்படி அவிழ்க்கப்பட வேண்டும்? அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, அவர் தருகிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே மாத்திரம்தான் அந்த கழுதை குட்டி அவிழ்க்கப்பட வேண்டும். கழுதை குட்டியை அவிழ்ப்பதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம குனியணும். குனிஞ்சாதான் தரையில ஒரு கம்பில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை நாம் அவிழ்க்க முடியும். நின்று கொண்டிருக்கிற நிலைமையில நீங்களும் நானும் ஒரு கழுதை குட்டியை அவிழ்க்க முடியாது. இந்த குனிந்து முழங்கால் போட்டு அவிழ்க்கிறது எதை காட்டுகிறது? நம்முடைய மனத்தாழ்மையை காட்டுகிறது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை போன்ற ஒரு ஆத்துமா நம் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் குனியணும், நீங்களும் நானும் முழங்கால் படியிடணும். அது எதை காட்டுகிறது? மனத்தாழ்மையை காட்டுகிறது.
நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, நமக்குள்ள இருக்கிற அந்த பிரஸ்டீஜ், நமக்குள்ள இருக்கிற அந்த ரிசர்வேஷன், இதெல்லாவற்றையும் தூக்கி தூர வைத்து விட்டு எந்த ஒரு ஆத்துமாவை சந்தித்தாலும் மனத்தாழ்மையோடு, அந்த ஒரு தீமோத்தேயுல வாசித்தது போல சாந்தத்தோடு அவர்களுக்கு நீங்களும் நானும் புத்தி சொல்ல வேண்டும். முழங்கால் படியணும். ஒரு ஆத்துமாவை சந்திப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய மனத்தாழ்மையும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. அப்படி ஒரு நீங்க போவீங்கன்னா, நான் போவேன்னா, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட கழுதை இப்பொழுது ரட்சிப்பின் மூலமாக 2வது தடவை சொந்தமாகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் சிருஷ்டிப்பின்படி ஒரு தடவை ஆண்டவருக்கு சொந்தம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் 2 தடவை கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் மாறுகிறார்கள். அடுத்ததாக அந்த கழுதை குட்டியை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அது என்ன சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட கழுதை? இதுவரைக்கும் யாரும் ஏறியிராத கழுதை. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா? இதுவரைக்கும் யாரும் ஏறியிராத கழுதை. அது இருவழி சந்தியில தான் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாது இருக்கலாம். ஆனா அந்த கழுதை உலகத்தின் பாவத்தினால கரைபடாத, பாவத்தினால கரைபடாத ஒரு கழுதையாக அது மாற வேண்டும். அது இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது இதுவரைக்கும் ஏறியிராத கழுதை என்கிறதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தினால கரைபடாத ஒரு ஆத்துமாவாக அது மாறுகிறது. அது இரத்தத்தினால கழுவப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறை இதுவரைக்கும் யாரும் வைத்திராத ஒரு கல்லறை. யாரையும் அந்த இடத்துல வைக்கல. ஒரு புதிய கல்லறை. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிற அனுபவம். மதம் மாறுகிற அனுபவம் அல்ல. மதம் மாற்றுவது எங்களுடைய நோக்கமும் அல்ல. எங்களுடைய நோக்கம் கட்டப்பட்டிருக்கிற கழுதை, இருவழி சந்தியில நிற்கிற கழுதை, எது சரி எது தவறென்று தெரியாத ஒன்னை ஆண்டவர் தான் ஏறுவதற்கு பயன்படுத்துவதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி உன்னை சுத்திகரித்து, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி அவருக்கு 2வது முறையாய் சொந்தமாக்கி ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் ஏறியிராத கழுதை, உலகத்தின் பாவத்தால் கரைபடாத கழுதை. ஆண்டவர் ஏன் கழுதை குட்டியை கேட்டார்? வேறு ஒரு குதிரையை கேட்டிருக்கலாம், ஒட்டகத்தை கேட்டிருக்கலாம். எல்லா மிருகங்களும் அந்த நாட்களிலே அங்கே இருந்தது. அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை கேட்டார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உன் ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய வாழ்க்கையில் சொல்ல நிறைவேறின எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு புராண கதை அல்ல. இது ஆவியானவரால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற அளவிற்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு பரிசுத்த தேவனுடைய வாழ்க்கை. அதைத்தான் நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அத்தியாயம் 5வது வசனத்துல அந்த அவர் சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயு 21:5 வாசிக்கும் போது அங்கே அழகாக திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் என்று அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கேளுங்க. மத்தேயு 21:5 வசனம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படி நடந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்.
ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீ இன்றைக்கு அவிழ்க்கப்பட்ட கழுதையாய், கழுவப்பட்ட கழுதையாய், சுத்திகரிக்கப்பட்ட கழுதையாய், எஜமான் ஏறுகிறதற்கு தகுதி உள்ள கழுதையாக மாறும்போது அதே வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஏன் அவர் ஏற வேண்டும்? முதலாவது சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக ஏற வேண்டும். இரண்டாவது, அவர் ராஜா என்பதை காட்டுவதற்கு ஏற வேண்டும். 1 ராஜாக்கள் 1ஆம் அத்தியாயம் 33வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தாவீது ராஜா தன்னுடைய மரண காலத்திற்கு முன்பாக தன்னுடைய குமாரன் சாலமோனை ராஜாவாக அவர் நியமிக்கும் போது அவர் சொல்கிறார், என்னுடைய கோவேறு கழுதையில சாலமோனை ஏற்றி நீங்கள் வலம் வாருங்கள், ஊர்வலம் வாருங்கள் என்று சொல்கிறார். அது அன்றைக்கு கோவேறு கழுதைகள் ராஜா பிரயாணம் செய்கிற ஒரு மிருகமாய் காணப்பட்டது. அவர் ராஜா என்பதை காட்டுவதற்காக, முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் கழுதையை கேட்டார். இரண்டாவது, அவர் இந்த உலகத்தின் ராஜா, சர்வ வல்லமை உள்ள ராஜா என்பதை காட்டுவதற்காக அந்த கழுதை குட்டியை கேட்டார். மூன்றாவதாக, சீசர்கள் கீழ்ப்படித்தலை, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர் கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அதை எப்படி எங்களால் அவிழ்க்க முடியும் என்று கேட்கவில்லை. நாங்கள் அவிழ்க்கும் போது அங்கு எங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வருமோ என்று பயப்படவில்லை. மார்க் 11ஆம் அத்தியாயம் 4 - 6 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் சீசர்கள் அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்தார்கள். மார்க் 11:4 வாசிக்கும் போது, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தி ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே, வேதம் சொல்கிறது, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போக விட்டார்கள். இயேசு என்ன கற்பித்தார்? அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் என்ன கற்பித்தாரோ அதை அப்படியே சொல்லி கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்தார்கள். இதன் மூலமாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த வேத புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே பிரசங்கிக்கிறது தான் உண்மையான அவிழ்க்கப்பட்ட கழுதையின் அனுபவம். அதை கூட்டியோ குறைத்தோ மிகைப்படுத்தியோ அல்லது தனக்கு சாதகமாக பயன்படுத்தியோ சொல்வது அல்ல. அது இன்னும் அவிழ்க்கப்படாத கழுதை குட்டியின் அனுபவம். அவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டி, வேதம் சொல்கிறது, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்ளும். அடுத்ததாக, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் கழுதையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். 19ஆம் அத்தியாயம் 35வது வசனத்திலே வாசிக்கும் போது, இயேசு ராஜா என்பதை காட்டுவதற்காக அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யெகூ ராஜாவென்று தன்னை அறிவித்த போது, யெகூ ராஜாவான போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யெகூ நடந்து வரும்போது அவனுக்கு முன்பாக வஸ்திரங்களை விரித்தார்கள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா என்பதை காட்டுவதற்காக அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். அதே வசனங்கள் தொடர்ந்து சொல்லுகிறது, மரக்கிளைகளை அவர்கள் வெட்டி அவர் கழுதையிலே பவனி வந்த அந்த பாதையிலே அவர்கள் மரக்கிளைகளை பரப்பினார்கள். இது எதை காட்டுகிறது? சிறையிருப்பின் அனுபவத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த ஜனங்கள், அதை அவர்கள் காட்டுவதற்காக அவர்கள் கூடார பண்டிகையை அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். மத்தேயு 21:8 வாசிக்கும் போது மரக்கிளைகளை பரப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். லேவியர் 23ஆம் அத்தியாயம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கூடார பண்டிகையை அனுசரிப்பதற்காக அவர்கள் சென்று வித்தியாசமான மரங்களையும் கிளைகளையும் வெட்டி கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய வீடு கூடாரங்களை அலங்கரித்தார்கள். கூடாரங்களுக்கு முன்பாக அவர்கள் பரப்பினார்கள். அதை பின் நாட்களிலே நெகேமியாவின் காலத்திலே, நெகேமியா 8ஆம் அத்தியாயம் 14 - 17 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அவர்கள் அந்த கூடார பண்டிகையை அப்படியாய் அவர்கள் ஆசரித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். அதே லூக்கா சுவிசேஷத்துல தொடர்ந்து அந்த ஓசன்னா பவனியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் பவனி வந்து கொண்டிருக்கிறார்.
அங்கே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிறது. வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. மரக்கிளைகள் வெட்டப்பட்டு மரக்கிளைகள் வெட்டப்பட்டு அங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் காணப்பட்டது. லூக்கா 37வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது, அவருடைய இரத்தத்தினால நாம் சுத்திகரிக்கப்படும் போது, கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கப்படும் போது, எந்த வழியிலே செல்வதென்று அறியாதிருந்த இருவழி சந்தி நேர்வழியாய் நடத்தப்படும் போது, அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே விடுதலை உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. இருதயத்துல ஒரு மாபெரும் சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 13:7 வாசிக்கும் போது, அந்த 13:7 வாசிக்கும் போது, அங்கே அவர் அத்தி மரத்தை ஆண்டவர் கனியை தேடுகிறார். அந்த கனியை தேடும் போது அங்கே கனி இல்லாத போது அவர் வேதனைப்படுகிறார். ஆனா அதே அத்தியாயத்துல 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டாரும். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார். ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்கள், இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த மகிமையான காரியங்கள், ஒரு பெரிய வியாதியிலிருந்து விடுதலை தந்ததை விட, ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றினதை விட, தரித்திரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எப்பொழுது உண்டாகிறது தெரியுமா? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்த போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. லூக்கா 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். 18ஆம் அத்தியாயத்துல நீங்க வாசிக்கும் போது 43வது வசனத்துல பர்தீமேயு குணமாக்கப்பட்ட போது ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்ட அந்த பர்தீமேயுவின் சத்தத்தை கேட்டு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னபோது, பார்வையடைவாயாக என்று சொல்லுங்கள். பார்வை வந்தபோது பர்தீமேயு மாத்திரமல்ல, கூடியிருந்த ஜனங்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் பவனி வரும்போது அங்கிருந்த எல்லாருடைய இருதயத்திலும் சந்தோஷம் உண்டானது. அவர் செய்த மகிமையான காரியங்களை பார்த்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் சந்தோஷம் உண்டானது. அதே போல இன்றைக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகிறது. அந்த பாவி மனம் திரும்பின பாவியினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது. அவனை சுற்றி நெருங்கி இருக்கிற, அவனுக்கு அறிமுகமான, அவனோடு கூட தொடர்புள்ள அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது. அதுதான் ஆத்தும ஆதாயத்தினுடைய மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். அங்கே அவர்கள் துதிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த லூக்கா 19ஆம் அத்தியாயத்தை நீங்க வாசிக்கும் போது, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே அவர் ரட்சிப்பை தருகிறது. ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தார். மனிதனை மீட்டெடுப்பதற்காக, மனிதனை ரட்சிப்பதற்காக. மத்தேயு 21ஆம் அத்தியாயம் 9வது வசனம் 16வது வசனங்கள்ல நீங்க அதை பார்க்க முடியும். அவர் திரளான ஜனங்கள் சொல்றாங்க, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. மத்தேயு 21:9வது வசனத்துல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா என்று திரளான ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. 21:16 வாசிக்கும் போது குழந்தைகள் ஆர்ப்பரிக்கிறாங்க, பாலகர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆண்டவரை துதித்து மகிழ்கிறாங்க. இதை தீர்க்க தரிசனமாக சங்கீதத்துல 8ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்துல தாவீது அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருப்பதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல 2வது வசனம் தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அவங்க பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலம் உண்டு பண்ணினேன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். தாவீது அந்த நாட்களில அதை தீர்க்க தரிசனமாக தாவீதின் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்.
குழந்தைகள் துதிக்கிறாங்க, பாலகர்கள் துதிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குழந்தை, ரட்சிக்கப்பட்ட பாலகனை போன்ற அனுபவம் உள்ளவங்க ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். 118ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்கள்ல அந்த ரட்சிப்பினால அவங்க துதிக்கிறத நீங்களும் நானும் வாசிக்க முடியும். எபேசியர் 2ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. துதிக்கிறவங்க அவங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்க. நாசியில் சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. சுவாசமே ரட்சிப்பு தான். நம்முடைய ஆவிக்குரிய சுவாசமே ரட்சிப்பு தான். ஆவிக்குரிய சுவாசம் நம்மிடத்துல இருந்தா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மிடத்துல இருந்தா, நீங்களும் நானும் துதிக்காம இருக்கவே முடியாது. அந்த எபேசியர் 2:14 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2:14 நான் வாசிப்போம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற அந்த பிரிவையின் நடிச்சுவரை அவர் தகர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். சந்தோஷம் வரும்போது நம்ம துதிக்கணும். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பினால அதைவிட மேலான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. 148ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான சந்தோஷமான சூழ்நிலைகளிலும், உலக பிரகாரமான துக்கமான சூழ்நிலைகளிலும் அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகவே கூடாது. அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நாம் துதிக்க முடியும். அவங்க எப்படி துதிக்கிறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஏன் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி துதித்தார்கள் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் சந்ததியில் இருந்தும் தாவீது குடியிருந்த பெத்லேஹேம் ஊரில் இருந்தும் கிறிஸ்து வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் தாவீதின் சன்னதியில் தோன்றுவார், தாவீது குடியிருந்த அந்த பெத்லேஹேமில் இருந்து தோன்றுவார் என்று அங்கே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் திரளான ஜனங்கள் மூலமாய், பாலகர் மூலமாய், குழந்தைகள் மூலமாய் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதிக்க செய்தார். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுவதற்கு ஆண்டவரை துதிக்க வேண்டும். நிறைவேறாத தீர்க்க தரிசனம், முழுமையாக நிறைவேறாத தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டென்றால் உலகத்தின் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எனவே அந்த மேலான பணியிலே, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பணியிலே, ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். லூக்கா 19:40 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்பொழுது அங்க உள்ளவங்க அந்த பரிசேயரெல்லாம் அந்த துதிக்கிறவங்களை அடக்குறாங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ இவங்களை வேணா நீ அடக்கலாம், இவங்க ஒருவேளை அடங்கி போனாலும் இந்த கல்லுகள் என்ன துதிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார். கல்லுகள் துதிக்கும். ஆபகுக்கு 2ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும் என்று ஆபகுக்கு 2:11 எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை அடக்க வேண்டாம், அவர்கள் துதிக்கட்டும். அப்படியே அவர்கள் அடக்கி விடுவீர்களானாலும் கல்லுகள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும், உத்திரங்கள் துதிக்க ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் துதிக்காத நேரத்துல காலையில் கூவிடும் பறவைகளும் மாலையில் கூப்பிடும் விலங்குகளும் இன்பமாய் இயேசுவை துதிக்கின்றன, என்னையும் துதித்திட அழைக்கின்றன என்று பக்தன் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது அநேக நாட்கள் அதிகாலை நேரத்துல அந்த பறவைகள் கூப்பிடுகிற சத்தம், ஒருவேளை அயர்ந்து தூங்குகிற நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை சொல்லுகிறேன். சில நேரங்கள்ல உடல் அசதியினால தூங்கி விழுந்த நேரத்துல எனக்கு இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும். காலையில் கூப்பிடும் பறவைகளும் மாலையில் கூப்பிடும் விலங்குகளும் இன்பமாக இயேசுவை துதிக்கின்றன, உன்னையும் துதித்திட அழைக்கின்றன. ஆண்டவர் அப்படியே என்னை எழுப்பி விடுவார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பேன், ஒரு புதிய பலம் கிடைக்கும், ஒரு புதிய சத்துவம் எனக்குள்ளே உண்டாகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு புது பலத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரை துதியுங்க, விடுதலையோடு கூட துதியுங்க. அடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அவர் எருசலேமை பார்த்தும் எருசலேமின் ஜனங்களை பார்த்தும் அவர் அழ ஆரம்பிக்கிறார்.
19ஆம் அத்தியாயம் 41வது வசனம். இது அவருடைய ஆத்தும பாரத்தை காட்டுகிறது, ஆத்தும தாகத்தை காட்டுகிறது. ஒரு ரட்சிக்கப்படும் போது எப்படி சந்தோஷம் உண்டாகிறதோ அதே போல ஒரு ஆத்துமா அழிந்து போகும்போது நம்முடைய இருதயம் பாரப்படணும், நம்முடைய இருதயம் துக்கப்படணும். ரட்சிக்கப்படாத சகோதரர்கள், ரட்சிக்கப்படாத சகோதரிகள், பெற்றோர், கணவன், மனைவி என்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அழுது மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆத்தும பாரம் நம்மிடத்துல உண்டாக வேண்டும். எருசலேமிலே பார்த்து அவர் கண்ணீர் விட்டார், அவர் அழுதார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 19:42 வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், உன் கண்களுக்கு இது மறைவாய் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு ரட்சிப்பை கொண்டு தருவார், ஒரு சமாதானத்தை தருவார் என்பது அன்றைக்கு உள்ள யூதர்களுக்கு விளங்கல்ல. இன்றைக்கும் அநேகருக்கு விளங்காமல் இருக்கிறது, அநேக புறஜாதிகளுக்கு விளங்கல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்பது அவங்களுடைய கண்களுக்கு விளங்கல்ல. ஆனால் நீங்களும் நானும் அவங்களுடைய கண்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அத்தியாயம் 36வது வசனத்துல நீங்கள் அதை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அத்தியாயம் 36வது வசனம், எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்று எழுதப்படவில்லை. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, அவர் முழு உலகத்திற்கும் அவரே இரட்சகர் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவர் மூலமாகவே ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அத்தியாயத்திலே முதல் வசனம் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் இந்த காரியம் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் இல்லையா? வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? எதை குறித்தாவது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தை பெறுகிற நல்ல நாள் இந்த நாள். இது இரட்சணிய நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் சொல்கிறார். 19:43 சொல்கிறார், உன்னை சந்திக்கும் காலம் வரும், உன்னை சந்திக்கும் காலம் வரும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள போகிறார். நொடி பொழுதிலே மறுரூபம் அடைவார்கள், மத்திய ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். அவர் கைவிடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாய் தள்ளப்படுவார்கள், உபத்திரவ நாட்களுக்குள்ளாய் கடந்து போவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது மத்திய ஆகாயத்திலே எக்காலம் துணிக்கும் போது நீயும் நானும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய இரத்தத்தினால பாவம் வர கழுகி சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்காக கட்டப்பட்ட கழுதைகளையும் கட்டப்பட்ட கழுதை குட்டிகளையும் இருவழி சந்தியில் சென்று முழங்கால் படியிட்டு குனிந்து அவிழ்த்து கர்த்தர் ஏறுவதற்கு தகுதிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், ஆலயத்திற்கு உள்ளே வருகிறார், தேவாலயத்திற்கு உள்ளே வருகிறார். என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளறு குகையாக்கினீர்களே. 19ஆம் அத்தியாயம் 46வது வசனத்துல அவர் என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்களே, பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீர்களே. மல்கியா 3:10 வாசிக்கிறோம், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீர்களே. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய இடத்துல இன்றைக்கு காலகட்டங்கள்ல சபைகளில மனிதர்கள் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறார்கள்.
மனிதர்கள் செய்த ஊழியங்கள் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறது. அவர்கள் பட்ட தியாகங்கள் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறது. அவர்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை விட மேலானது என்று சொல்லப்படுகிற ஒரு பரிதாபமான காலத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் நுழைந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த குலைச்சல் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, எது பரிசுத்த குலைச்சல்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இன்னொருவருக்கு கொடுக்கும்போது, குறிப்பாக ஆராதனை நேரங்களில் கொடுக்கும்போது அங்கே பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது. ஆண்டவர் வேதனைப்படுகிறார், ஆலயத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 13 22 வரை வாசித்து பாருங்கள். அது முதல் ஆலய சுத்திகரிப்பு. ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். ஊழியத்தை முடிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோமே 19ஆம் அத்தியாயம் 46வது வசனத்திலிருந்து அவர் 2வது சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறார். ஆரம்பமும் ஆலய சுத்திகரிப்பு தான், முடிவும் ஆலய சுத்திகரிப்பு தான். இது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக கூடாது. ஆராதிக்கிற ஆலயம் பரிசுத்த குலைச்சலாக கூடாது. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், அதையும் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற அந்த ஆர்ப்பரிப்பினுடைய அர்த்தம் அதுதான். ஆண்டவரே, நான் உமக்காய் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். நான் ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இடம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. உபாகமம் 14ஆம் அத்தியாயம் 25வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போ, அங்கு போய் உனக்கு காணிக்கைக்கு என்ன பிரியமோ அதை வாங்கி நீ தகன பலியிடு என்று சொல்கிறார். ஆனா ஆலயத்திற்கு உள்ள அல்ல, அது ஆலயத்திற்கு வெளியே அந்த பொருட்கள் விற்கப்பட வேண்டும். ஆலயம் கள்ளர் குகையாய் மாறக்கூடாது. அது வியாபார ஸ்தலமாய் மாறக்கூடாது. அது பரிசுத்த குலைச்சல் பண்ணுகிற இடமாய் மாறக்கூடாது. மனிதர்களை மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பேசுகிற இடமாய் மாறக்கூடாது. புகழப்படத்தக்கவர் ஒருவரே, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. போற்றப்படத்தக்கவர் தேவன் ஒருவரே. தேவனுக்குரிய இடத்துல, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல இன்றைக்கு மனிதர்கள் போற்றப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஊழியராயிருந்தாலும், எத்தனை பாடுகள் அனுபவித்தவராயிருந்தாலும், எத்தனை உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போனவராயிருந்தாலும், அவர் புகழப்படுகிற இடம் பரிசுத்த ஆலயம் அல்ல, அது தேவாலயம் அல்ல. அப்படி செய்வோமேயானால் நீங்களும் நானும் பரிசுத்த குலைச்சலை அனுமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அத்தியாயம் 15, 16 வசனங்களை வாசிங்க. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு அப்படி கள்ளர் குகையாயிருந்த அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். கொள்ளுகிறவர்களும் வாங்குகிறவர்களும் தேவாலயத்திற்குள்ளே வராதபடி வாசல்கள் அடைக்கப்படுகிறது, கோட்டை சுவர்கள் அடைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வதில் அவர் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். அப்படிப்பட்ட வைராக்கியம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு வரட்டும், ஊழியர்களுக்கு வரட்டும், போதகர்களுக்கு வரட்டும். தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக நீங்களும் நானும் அனுமதிக்க வேண்டாம். நம்முடைய சரீரத்தில் அந்த பரிசுத்த குலைச்சல் வருவதற்கு நீங்களும் நானும் அனுமதிக்க வேண்டாம். ஏன் அதை பரிசுத்த குலைச்சலாக்க அவர் விரும்பவில்லை, ஆண்டவர் விரும்பல? வாஸ்து பாருங்க, 19:46 சொல்கிறாரு, இது என்னுடைய ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்களே. இன்றைக்கு ஜெபங்கள் குறைந்து விடுகிறது. சபைகள்ல அதிக நேரம் ஜெபம் இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக மற்ற காரியங்கள் பெருகி கொண்டே போகிறது. ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை, ஜெப பாரம் இல்லை, ஜெபிக்கிற ஒரு தாகம் இல்லை. அது இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில குறைந்து கொண்டு வருகிறது. விசுவாசிகளுக்கு மத்தியில குறைந்து கொண்டு வருகிறது. ஊழியர்களுக்கு மத்தியில குறைந்து கொண்டு வருகிறது. ஏசாயா 56:7 வாசித்து பாருங்க. என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆலயம் அது ஜெப வீடு, அது பரிசுத்த பர்வதம், அது கர்த்தருடைய சமூகத்துல களி கூறுகிற அனுபவம். எரேமியா 7:11 வாசித்து பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ. எரேமியா மூலமாய் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார்.
என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இதை காண்கிறது. கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல, கர்த்தரை போற்றி புகழ வேண்டிய இடத்துல, அவர் ஒருவரே மகிமைப்பட வேண்டிய இடத்துல அதற்கு மாறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், கர்த்தர் போற்றப்பட வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை காண வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அதற்கு மாறாக நம்மை வெளிப்படுத்த முயற்சிப்போமே ஆனால், நம்மை மேன்மைப்படுத்த முயற்சிப்போமே ஆனால், நம்முடைய சாகாசங்களை சொல்ல நம்ம பிரயாசப்படுவோமே ஆனால், நம்முடைய ஊழியங்களை குறித்து அல்லது நம்முடைய காரியங்களை குறித்து மேன்மையாக பேசுவோமே ஆனால், ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிட்டோ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் சாட்சி சொல்வதை நான் தடை என்று சொல்லல, தவறென்று சொல்லல. அந்த சாட்சியிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:12 என் பரிசுத்த ஆலயத்தை, என் நாமத்தை நீங்க பரிசுத்த குலைச்சலாக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு தருவாராக. நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அது தீட்டுப்பட வேண்டாம், அங்கு பரிசுத்த குலைச்சல் வேண்டாம். கர்த்தருக்கு ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாட்கள்ல ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்பதோடு மாத்திரமல்ல, குருத்தோலைகளை கையில ஏந்தி பவனி வருவது மாத்திரமல்ல, இதை ஒரு சடங்காச்சாரமாக வருடந்தோறும் அனுபவிப்பது மாத்திரமல்ல. அதெல்லாம் நான் தவறென்று சொல்லல, அதெல்லாம் தவறென்று நான் சொல்லல. ஆனா உள்ளான அர்த்தம், கழுதை குட்டி அவிழ்க்கப்பட வேண்டும், கழுதை அவிழ்க்கப்பட வேண்டும். அது கர்த்தர் பிரயாணம் செய்ய அது தகுதிப்பட வேண்டும். அவரே ராஜா, அவர் ஒருவரே கர்த்தர் என்பதற்காய் வஸ்திரங்கள் விரிக்கப்பட வேண்டும், மரக்கிளைகள் வெட்டப்பட்டு பரப்பப்பட வேண்டும். பாலகர் வாயினாலும் திரளான ஜனங்கள் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதித்தது போல எப்பொழுதும் துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும். கர்த்தரை போற்றி துதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய சுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். நம்ம ஆராதிக்கிற ஆலயங்கள் பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். அது கர்த்தருடைய பர்வதம், அது அவருடைய ஜெப வீடு, அதற்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். மனிதர்கள் போற்றப்பட வேண்டாம். மனிதர்கள் அது ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியராயிருந்தாலும் சரி, அவங்கள போற்றி புகழ்வதற்கு அந்த இடம் பயன்பட வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை மாத்திரம் உயர்த்துவோம். நம்ம பட்ட பாடுகள் பிரயாசங்களை சொல்லி நம்ம புகழ் தேட வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நம்முடைய ஆலயங்கள்ல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சொல்வதனால மாத்திரம் நடக்காது, அதை நம்முடைய வாழ்க்கையில செயலில் நம்ம செய்து காட்டுவோம். ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே, புகழப்படத்தக்கவர் அவர் ஒருவரே, போற்றப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. இன்னும் ஒருவர் அங்கு சேர வேண்டாம். அந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம். கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுவோம். அவரை உறுதியாய் உத்தமமாய் பின்பற்றுகிற மனதை உடையவன் அவரே உத்தமமாய் பின்பற்றபடியினால அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட ஆண்டவர் காத்து கொள்ளுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சோர்களே, இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதப்பா. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று உம்முடைய நாமம், கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவனில் வாழ்கிறார், கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து அவளில் வாழ்கிறார். உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை பரிசுத்த குலைச்சலாக்க ஒரு நாளும் விட மாட்டேன். உம்மை துதிக்கிற ஒரு மகனாக, நீர் ஏறி பிரயாணம் செய்கிற ஒரு கழுதையாக நான் மாற எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம்.
தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.